ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? நான் இப்படி சொன்னா நீங்க இப்படி தான் சொல்லுவீங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் சத்தமாய் கரங்களை உயர்த்தி. ஆமென். மதியானம் உங்களுக்கு ஆக்ஷன் சாங் பாட வைக்கிறதுக்கே பிரதர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரும் ஆடி காமிச்சு உங்களையும் ஆட வச்சு ஓகே பெருசாக ஆக்ஷன் எல்லாம் பண்ண போகிறதில்ல. காலையில் வந்து அநேகரை இப்போ பார்க்க முடியல, சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நமக்கு க்ரௌட் முக்கியம் இல்லை. ஆமென். இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்வது அது லேசான காரியம். சொல்லுங்கள், லேசான காரியம்னு. ஆமென். ஸோ ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மார்னிங் சொன்ன என்னுடைய சிஸ்டர் தான் வர்ஷிப் பண்ணாங்க, என்னுடைய அக்கா. அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதையே நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். வர்ஷிப்னு வரும்போது இங்கே என்ன பார்க்குறதோ, கீபோர்ட் பிளேயர்ஸை பார்க்குறதோ, இல்லை மிக்சர் போர்டு ஆப்ரேட் பண்ணுறவங்க, அது எதுவுமே வேணாம். ஏன்னா நீங்கள் இங்கே வந்தது யாரை பார்க்கறதுக்கு? ஆண்டவரை பார்க்கறதுக்கு. ஸோ கண்ணை மூடினா ஆண்டவர் மட்டும்தான் தெரியணும். ஆமென். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். நீங்கள் வர்ஷிப் பண்ணி ப்ரைஸ் செஷன் ஓகே, ஒரு லீடிங்க்கு மேலே போகும்பொழுது நீங்கள் கண்ணை மூடி பரிசுத்த ஆவியானவர் இங்கே கனெக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ பிரயாணப்பட்டு இவ்வளோ பிரயாசப்பட்டு வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல். ஆமென். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகிடக்கூடாது. தாவீது சொல்லுவார், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு அந்த கோலியாத்தை தோற்கடிக்க போகும்பொழுது அவர் சொல்லுவார். அதே மாதிரி தான் நீங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. ஆமென். அக்கா சொன்னது மாதிரி எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சும்மா யாருமே இங்கே வரல. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர். இந்த பேம்ப்லெட் எத்தனையோ பேருக்கு போயிருக்கும். ஆனால் இங்கே வந்திருக்கிறது செலக்டட் பீப்புள். யூ ஆர் த சோசன் ஜெனரேஷன் ஃபார் ஜீசஸ். ஆமென். ஸோ நல்ல கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நானே படிக்கிறேன். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் உண்மையுள்ளவர்னு? அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த மாதிரி கம்மியா சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவர் செய்ய மாட்டாரு. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று. ஹல்லேலூயா. நிறைய பேரை நம்ம உரைச்சு பார்க்குறீங்க. எங்கள் சர்ச்லலாம் வர்ஷிப் எப்படி இருக்குன்னா 1 hour கிட்டத்தட்ட வர்ஷிப் நடக்கும். அந்த 1 hourமே பயங்கர ஃபயராக இருக்கும். ஈவன் எங்களை தாண்டி பிலீவர்ஸோட வாய்ஸ் கேட்கும். பயங்கர இந்த மாதிரி பசங்க எங்களோட டீனேஜ் சர்வீஸ், இவங்க எல்லாருமே டீனேஜ் பிள்ளைங்க. எங்கள் சர்ச்சில் டீனேஜ் சர்வீஸ் தனியாக நடக்கும். அந்த டீனேஜ் சர்வீஸ்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு வரங்கள். நம்ம வர்ஷிப் பண்ண பிள்ளைங்களாம் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பிள்ளைங்களாம் பயங்கரமாக ஃபயராக இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி சர்ச்சிலேருந்து வந்துட்டு இங்கே எல்லாருமே அப்படியே அமைதியாக உட்காரும் போது எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே வரல. தயவு செஞ்சு எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes மாத்திரம் எழுந்து நின்று ஆண்டோடைய நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டோடைய நாமத்தை. கண்டிப்பாக சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும் தான். தூக்கத்துக்கு இடம் கொடுக்காம கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் இது வாலிபர் முகாம். ஸோ எந்திரிச்சு நில்லாம் ஜாலியாக நிற்கலாம். ஓகே ஓகே. ஹல்லேலூயா. கண்களை மூடி. அவர் துதிகான மகிமைக்கு பாத்திரர். அவர் மாத்திரமே எல்லா துதிகான மகிமைக்கும் சொந்தக்காரர். எத்தனையோ அரசியல்வாதிகளை வாழ்கன்னு சொல்லுவோம், எத்தனையோ பேர் தலைவர்னு சொல்லுவோம். ஆனால் அவர் ஒருவர் மாத்திரமே ராஜாதி ராஜா. அவர் ஒருவர் மாத்திரமே சேனைகளின் கர்த்தர். நல்ல வாய்களை தந்து பிரைஸ் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல வாயை கொடுத்துருக்காருன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆண்டவரை துதிங்க. எத்தனையோ இடங்கள்ல இந்த வாயை நம்ம வீணான இடத்துக்கு பயன்படுத்துவோம், மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு இல்லை வேற ஏதாவது விஷயங்களுக்கு. ஆண்டவர் துதிக்கிறதுக்கு பண்ணுங்க. அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கு. உங்க சவுண்ட் கேட்கிறோம் நல்லா. நான் பாடிட்டு போயிடுறது எனக்கு ரொம்ப ஈஸி, பட் எனக்கு அது வேண்டாம். நீங்களும் பாடணும், நீங்களும் ஆண்டவரோடு கூட பேசணும். நல்லா பேசுங்க. அவருக்கு நாமங்கள் இருக்குல்ல, எத்தனை நாமங்கள். யெகோவா ஈரேன்னு சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். யெகோவா ரஃபான்னு சொல்லுங்க. ஒருவேளை இப்ப நீங்க சுகவீனத்தோட பலவீனத்தோட இருந்தாலும் அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். காரணம் அவர் யெகோவா ரஃபாவா இருக்கிறார். நல்லா பிரைஸ் பண்ணுங்க. எல்ஷடாய்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. அவருக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்குல்ல, அந்த ஞாபகங்கள்லாம் சொல்லுங்க. யாவே ரஃபா எலோஹீம் எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவீர். என்னை யாருமே பார்க்காதீங்க. இந்த நாமங்களுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவரை பாருங்க. ஓ ரஃபா எலோஹீம் எல் ஷடாய் ஈரே அடோனாய்
படுத்துவே. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. பரலோகத்துக்கு நேரம் எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. யாவே நல்ல விடுதலையோடு. ரஃபா எலோஹிம் எலோஹிம் எல் ஷடாய் ஈரே அடோனாய் ஓ ரபா பரஷலரா ஓ இயேசு நல்லா எல்லாரும் பாடுற வரைக்கும் நான் பிரைஸ் செக்ஷனுக்கு போக மாட்டேன். எல்லாரும் பாடணும். இயேசுவான்ற நாமத்தை சொல்லுங்க. ஓ ரஷபபா மலராந்தனரே ரிபபா பலர ஷடராந்தனரே துரபா பலர ஷலரே இயேசு ஆயிரம் பேர்களில் ஆத்துமனேசரே அவர் beloved சொல்லுங்க. my beloved one among thousands ஓ ரஷதல ரந்தன ரிபஹலரா ஆத்துமனேசரே அழகின் சிகரமே ஆயிரம் பேர்களில் இயேசு
யெகோவா ரஃபா என்னும் நாமம் உடையவர். எங்கள் அடோனாய் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். எல்ஷடா என்னும் நாமம் உள்ளவர். அகிலத்தை படைத்து ஆட்சி செய்கிற ஒரே ஒரு தெய்வம். ஹalleluya. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்காக இப்ப வரைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Yes, 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 hallelujah. O raba bara shara ramdele rikana raba tu rebelia sana ra hade mandana rukele bena rasha di raba balia seneria kadarabo. தொடர்ந்து மீதியான வேலைகளில் பரிசுத்த ஆவியானவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எந்த மாம்சீக கிரியைகளும் சிந்தைகளுக்கும் இடம் கொடுக்காதபடி நிறைவான ஆவியானவர் வந்து எல்லா குறைவுகளையும் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் அமர்ந்து கொள்ளுவோம். ஆமென். நீங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல கேட்ட அதே தான். எத்தனை பேர் இங்க இந்த கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக சிரிப்பீங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர்? ஓகே, அவர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு போல. இங்கே யாருமே ரட்சிக்கப்படலையா? கர்த்தர் சமூகத்தில் ஆக்சுவலி லைவ்ல போகிறதுனால நான் நிறைய பேச முடியல. எங்கள் டீனேஜ் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, சூடு சொரணை வெக்கமானம் 4 இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் கிறிஸ்டியானிட்டியில் மட்டும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் பரிசுத்தாவினர் பார்க்கவே முடியாது. உண்மைதானே? ஏன்னா நீங்கள் இங்கே இருப்பீங்க, இங்கே இருக்கும் பொழுதே பக்கத்தில் யாராச்சும் பார்க்க போகிறாங்க, இல்லை இவங்க யாராச்சும் பார்த்துருவாங்கன்னு அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாலும், காரில் வந்தாலும், ட்ரெயினில் வந்தாலும் டோட்டலி வேஸ்ட் ஆயிரும். இங்கே வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆமென். சும்மா ஒரு மனுஷனை வந்து இந்த இடத்துல உட்கார வைக்க முடியாது. அப்படியே உங்களை உட்கார வைக்குதுன்னா தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே. ஆமென். இந்த மீட்டிங் முடிஞ்சு இல்லை இந்த வர்ஷிப் செஷன் முடிஞ்சு நீங்கள் போகும்போது உங்களுக்குள்ள இந்த மிஷன் ரெண்டுமே உங்களுடைய 2 கண்கள் மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ ஏற்கனவே படித்த வசனம், அந்த வசனத்திலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். லாஸ்ட் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று. ஆமென். புது வருஷத்துல ஆண்டவர் நிறைய பேருக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பாரு. ஆமென். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் இன்னும் ஞாபகம் இருக்கு? கண்டிப்பா இல்ல, பாதி பேர் மறந்துருப்பீங்க. அந்த கார்டு மட்டும் பைபிள்ல இருக்கு. இப்ப கடகடன் திருப்பி வேணா எடுக்கலாமே தவிர பாதி பேருக்கு மறந்துருக்கு. ஆமாவா? ஸோ ஆண்டவர் வந்து நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு. ஒருவேளை பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் இன்னுமே நடக்கல. நான் சர்ச்சுக்கு போறேன், வரேன், பாடுறேன், ஆடுறேன், எல்லாம் பண்றேன், காணிக்க அப்படியே பண்டலா போடுறேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்க நினைச்சாலுமே ஆண்டவர் சொல்றார், குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. ஆமென். அது முடிவிலே கண்டிப்பா விளங்கும். மனுஷன் பொய் சொல்ற மாதிரி ஒரு பொய் சொல்ல மாட்டார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் மட்டும்தான் இங்க ஆமென் சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு நீங்க தலையை ஆட்டுறீங்களா, அந்த கேப்ல நீங்க ஆமென் சொல்லலாம். தலையை கூட நீங்க ஆட்ட வேணாம், ஆமென் சொல்லுங்க. ஓகே, நல்ல ஏன்னா இந்த வாலிபர் முகாம் நல்லா எங்கேஜா இருக்கணும். உங்களுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் மேட்ச் ஆகணும். அப்பதான் இந்த வர்ஷிப் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும். இன்னொரு விஷயம், உங்களை நீங்க மட்டும் இங்க ஆராதிக்க கூடாது. உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்க சரீரம் 3மே ஆராதிக்கணும். எத்தனை பேருக்கு அது 3மே ஆராதிக்கும்னு சொல்றீங்க? என்னுடைய ஆவியும் கர்த்தரை ஆராதிக்கும், ஆத்மாவும் ஆராதிக்கும், சரீரமும் ஆராதிக்கும் என்று. ஆமென். வாக்கு தத்தம் செய்தவர் அவர் வாக்கு மாறுமோ என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ப்ளே பண்ணுங்க. நான் தான் பண்ணுமா? டி மைனர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு நாளும் வாக்கு மாறாதவர், இயேசுவாக்கு மாறாதவர், இயேசுவாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை, இல்லை மாறாதவர், இயேசுவாக்கு மாறாதவர், இயேசுவாக்கு
அவர் வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களால் பாதைகள் எல்லாம்
அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே எல்லாரும் ஆவியில வைராக்கியத்தோட பாடணும். எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கும் வண்ணமாக ஹalleluya நல்லா விடுதலையோட பாடுங்க. டீசன்ட்டா ஆராதிக்க வேண்டாம், ஸ்டைலா ஆராதிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குற இடத்துல எந்த ஒரு டீசன்ட் பார்க்க கூடாது. நல்லா சொல்லுங்க எஸ் 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 ஓ ரபா பரா ஷடரா அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனாதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் பாராமல் முன்னடப்பே பின்னிட்டு பாராமல் அழைத்தவர் கரம் நடத்தும் என்னை அழைத்தவர் கரம் நடத்தும் ஆவியே எஸ் நல்ல கண்ணை மூடி ஆராதிங்க. யாரு கண்ணை திறக்க கூடாது. யாரு டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ், டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ். இது ரொம்ப முக்கியமான நேரம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம். ஹோலி ஸ்பிரிட் உங்களை டச் பண்ண போறார். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க, ஆவியில் இணைந்து பாடுங்க. யாரு கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. ஓ ராபா பாபா ராஷடலரே நல்ல கரங்களை தட்டி அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அவர் எலியாவின் தெய்வம், அவர் எலிசாவின் தெய்வம், அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத சாத்தானை விட நமக்குள் இருக்கும் தெய்வம் அவர் பெரியவர். நமக்குள் இருக்கும் தெய்வம் அவர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் நீங்க விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஹோ ராஷா பாபா ரிகானா ராபா தூரா பாபா லாரா ஷனரே தீரா பாபா பரலா ரேந்தனே ரிஷா பாபா பரியாந்தனே தூரா பாபா லாரா ஹடே மாந்தனே ருஷா பாபா பரியாந்தலே ரிகானாரா ரிபா பாபா ஒரு அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, ஒரு அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தீரா பாபா ரியா கடே ரிஷேலே ரேஹா ரிபா பாபா ராலா ரேஹாடரே துக்கன ரபனி ஆந்தே ருஷமனி ஆந்தே நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன் என்று எலியாவின் ஆவி இறங்கட்டும். எலியாவின் மேலிருந்த அபிஷேகம், எலியாவின் மேலிருந்த அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. Receive in the name of Jesus, receive in the name of Jesus, receive in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை டிக்ளேர் பண்றேன். நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன், இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. ரிகா ராபா பாபா ராஷனே தூரா பாபா லேரே எழுப்புதல் எழுப்புதல் இந்த இடத்துல இருந்து புறப்படட்டும், இந்த இடத்துல இருந்து புறப்படட்டும். ரிகா நாராபா தூரா பாபா லியாந்தனே ரிஷனரே துக்கா நாராபா டிகலே உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் லீவா ரேசே ஹானா ராந்தலே என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடியால் இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அநேகருக்கு தீர்க்க தரிசனத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஓ ராஷா லா ராலா ரிபா பாபா ராஷனே தூரா பாபா நாந்தல ரேசனே தூரா பாபா ரிகாடா ரா எஸ் 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 எலியாவின் நாட்களில் நடந்த அதே அதிசயங்கள், எலியாவின் நாட்களில் செய்யப்பட்ட அதே அபிஷேகம், அதே அபிஷேகம். பாகாலின் பலிபீடங்களை கொழுந்து விட்டு எரிய வைக்கிற அபிஷேகம், பாகாலின் பலிபீடங்களை உடைக்கிற அபிஷேகம், கிதியோனின் அபிஷேகம், கிதியோனின் பட்டயம் இயேசுவின் நாமத்தினால இறங்கட்டும். கிதியோனின் பட்டயம் அநேகருடைய கரங்கள்ல கொடுக்கப்படுது, அநேகருடைய கரங்கள்ல கிதியோனின் பட்டயம் கொடுக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ஓ ராஷா பாபா பராந்தலே தீரா பாபா ரியாந்தனா எங்கள் அக்கினி ஜுவாலை. ஹalleluya 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 ஹalleluya. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். எத்தனை பேர் நம்மளை விட்டு போனாலும், எத்தனை பேர் நம்மளை ஏமாத்தினாலும், எத்தனை பேர் நம்மளை கடைசியில நம்மளுடைய
கூடவே இருந்து குழி பறிச்சாலும் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். கேரி தாட்சி நீரே வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதியாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்று. எத்தனை பேர் உங்களை விட்டு போனாலும், அதிகம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு போனாலும், பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நம்மளை விட்டு போகாம பார்த்துக்கணும். இனி கடைசி காலங்கள் அவர் தான் ரொம்ப முக்கியம். ஹalleluya 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 ரோஷா பாபா பாரியாந்தல ரீசபேனா ரஷரா. யாரு கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காம நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். இந்த இடத்துல நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். எந்த சிந்தையா இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes மாத்திரம், ஜஸ்ட் ஒரு 10 minutes அவருக்கு கொடுங்க அந்த டைம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இன்னும் ஒரு 10 to 15 minutesல இந்த வர்ஷிப் செக்ஷன் முடிஞ்சிரும். ஆனால் நீங்கள் வெறுமையாக போகக்கூடாது. நாங்கள் பாடுறதுனால நீங்கள் ஃபுல்ஃபில் ஆனதுனா அது கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளியில் வரணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் மடை திறந்த வெள்ளம் போல வந்துக்கிட்டே இருக்கணும். மியூசிக் நிப்பாட்டினாலும் உங்களுக்கு அபிஷேகம் நிற்கக்கூடாது, அன்னைய பாஷை நிற்கக்கூடாது. நான் பாடுறதை நிப்பாட்டினாலும் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த ஃப்ளோ குறையக்கூடாது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. 2 கரங்களையும் உயர்த்துங்க பரலோகத்துக்கு நேராக. ஏ மேஜர் ஏ மேஜர் ஏ மேஜர். ஹalleluya. 2 கரங்களையும் உயர்த்தி ஏ மேஜரா ஏ ஏ ஏ. ஹalleluya ஹalleluya. அவர் அப்படியே பிரைஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ணால் தேவனுடைய ஆலயத்துல மெல்லிய சத்தத்துல அவர் கூட பேசிக்கிட்டே இருந்தார். ஈவன் பாஸ்டரால கூட கண்டுபிடிக்க முடியல, ஏலியால கூட கண்டுபிடிக்க முடியல அவங்க என்ன பேசுறாங்கன்னு. ஆனா அவங்க பேசினதை யார் கேட்கணுமோ அவங்க கேட்டாங்க. ஆண்டவர் கேட்டு ஒரு அற்புதம் செஞ்சார். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு இருதயத்தில் யார்ட்டையும் பாஸ்டர்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு ஜப குறிப்பு உங்களுக்கு இருக்கலாம். நீங்க அண்ணால் மாதிரி ஜெபிச்சு பாருங்க, கண்டிப்பா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். கரெக்டா ஒரு 2 minutes மாத்திரம் அப்படியே மெல்லி தயவு செஞ்சு. ஹalleluya. அப்பா அப்பா மகனா உமகள் நான். அப்பா அப்பா மகனா உமகள் நான். அப்பா 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 மகனா உமகள். இன்னொரு விஷயம், அப்பா 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 என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த தெய்வம். உலகத்துல எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்திலும் இல்லாத ஒரு பாக்கியம். கடவுளை அப்பான்னு கூப்பிடுகிற ஒரே ஒரு கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் மட்டுமே. நல்ல விடுதலையா கூட்டுங்க. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அதிகாரம் கொடுத்திருக்காரு அப்பான்னு கூப்பிட. ஒருவேளை அப்பா இருந்தும் அப்பாவுடைய அன்புக்காக நீங்க ஏங்குறீங்களா? இல்ல அப்பா இல்லாம நீங்க இருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு அப்பா இருக்கிறாரு. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற, உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். விழுந்தவனை தூக்கி எடுக்கிற அன்பு, சோர்ந்தவனுக்கு பலன் கொடுக்கிற அன்பு, தடுமாறுகிறவனை தூக்கி விடுகிற அன்பு, பாவி என்று ஒதுக்காத அன்பு, அது தகப்பனுடைய அன்பு. அகாபே அன்பு. ஹோ ராஷா பாபா பலரா. ஓ ரே பாபா பரஷலரே. அப்பா அப்பா மகனா மகனா. நல்லா கொடுங்க, உங்க அப்பாவை கூப்பிடுங்க. அப்பா அப்பா மகனா மகனா. உன் கண்ணின் மணி நானே அப்பா, நான் கண்ணின் மணி நானே அப்பா, கண்ணின் மணி நானே அப்பா, நான் கண்ணின் மணி நானே அப்பா. உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம்.
தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம். தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாக அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம். யாருமே நான் யூஸ்லெஸ் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. உங்களை குறித்த ஒரு நோக்கம் இருப்பதாலதான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு. அது கண்டிப்பா பெரிய காரியமா தான் இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை தான் செய்வாருன்னு? ஹalleluya. உன் கண்ணின் மணி நானே அப்பா, நான் கண்ணின் மணி நானே அப்பா, உன் கண்ணின் மணி நானே அப்பா, நான் கண்ணின் மணி நானே அப்பா. ஹalleluya, ஹalleluya. நம்மை அழகாய் வழிநடத்துகிற தகப்பன். உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அப்பா கூட சில நேரத்துல நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில நேரத்துல நம்மளை காயப்படுத்தலாம். சில நேரத்துல நம்ம மேல அன்பு காட்டாத தகப்பனா இருக்கலாம். அப்பா இருந்தும் அப்பாவுடைய அன்பு இல்லாம நிறைய பேர் இருக்கலாம். சின்ன வயசுல பேசின இப்பெல்லாம் அப்படி இல்லை, பேச்சுவார்த்தையே இல்லைன்னு சொல்றவங்க கூட இருக்கலாம். ஆனா நமக்காக பரம தகப்பன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒருபோதும் நம்மளை வெறுக்கவே மாட்டார். நீங்க எப்பெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் அவர் ஓடி வருவார். நடந்தெல்லாம் இல்லை, ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிப்பாரு. அவ்வளோ ஒரு அன்புள்ள தகப்பன், அவ்வளோ பாசமான தகப்பன் அவர். ஹalleluya. அந்த அன்பை ருசித்தவர்களாக ஹalleluya. டிமைனர் ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அந்த அப்பாவுடைய அன்பை உணர்ந்தவர்களாக யாருக்கான திறந்து பார்க்காம உங்க இருதயம் பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் அப்படியே உங்களுடைய சிந்தைக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ரூட் அப்படியே கிளியரா இருக்கணும். அந்த ரூட்டுக்கு நடுவில் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, ஹalleluya. உமக்கு நன்றி, 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 நன்றி. எஸ், அவருடைய பிரசன்னத்திலே அப்படியே நின்று கொண்டிருக்கிறவர்களாக ஹalleluya. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வின்றி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பா. நம்மளால கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ண சொன்னாலே கை காலெல்லாம் வலிக்குது. ஆனா பரலோகத்துல 24 ஹார்ஸ் தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 2 கரங்களை உயர்த்துங்க. பரலோகத்துக்கு நேராக கரங்கள் இருக்கிறவர்கள் மாத்திரம் உயர்த்தலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாவே ராஃபா எலோஹிம் எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. சொல்லுங்க. யாவே ராஃபா எலோஹிம் எல் ஷடாய். எஸ், அவருடைய பிரசன்னம். ஈரே ரபபலரா யாவே யாவே ராஃபா எலோஹிம் எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. இன்னொரு விஷயம். யாவே யாவே. முடியாதவர்கள், நிக்க முடியலன்னா முழங்கால் பட்டுக்கோங்க. நிக்க முடியாதவர்கள் எலோஹிம் எல் ஷடாய் ஈரே அடோனாய். உங்கள் சத்தம் உயரட்டும், உங்கள் சத்தம் உயரட்டும். இன்னும் சத்தமாய். யாவே. கூப்பிடுகிற காக்கை கொஞ்சம் கூட பதில் கொடுக்கிறவர். இந்த நேரத்துல வனாந்திரத்தில் தனித்து விடப்பட்ட ஆகாரின் அழுகுரலை கேட்டவர். இந்த இடத்தில் நீங்க எத்தனை பேர் கண்ணீரோடு இருந்தாலும் உங்கள் கண்ணீர்களை மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம். எந்த ஹாஸ்பிட்டலை
ராபாபாபாராஷடா ஓ ஈரே ஈரே எஸ் ஓ ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு